ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா சுவாமி, நீங்க நல்லவர் கர்த்தாவே. உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்ததுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உண்மை ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு தலைமுறையிலும் ஆண்டவரே அப்பா இருக்க போறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க நல்லவர், நீங்க வல்லவர், நீங்க கிருபை உள்ளவர் கர்த்தாவே. அப்பா இந்த கால வேளையிலே ஆண்டவரே உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம், உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே எங்கள் மத்தியிலே நீங்க வாங்க, நீங்க இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும், உடைய வழி நடத்தல் இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய பலன் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா உடைய தேவ பிரசன்னம் ஆண்டவரே, உடைய தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் தொடட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதும் சுவாமி உடைய பிரசன்னத்தினால் நீ நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையினால் நீ நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஆராதனையை நீங்க வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடக்கத்தின் முதல் முடிவு பரியந்தம் ஆண்டவரே உம்முடைய தேவ கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம், எங்கள் மத்தியிலே இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி ஆண்டவரே நீங்க முடிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காலை வேளையிலே நாங்கள் உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் பாடுவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை உண்மையை துதிப்பேன். சுவாமி எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. கர்த்தாவே நீர் எங்களை துதிக்க கொடுத்த உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எங்களுக்கு ஆதியும் அந்தமும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாயும் தகப்பனும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றிற்கும் மேலானவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உம்மையே துதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம் கர்த்தாவே. சுவாமி நாங்கள் உம்மிலே அன்பு கூறுகிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்க அன்பு
கர்த்தாவே. எங்களுக்கு மேலாக அன்பு வைத்தவர், எங்களுக்கு மேலாக அன்பு வைத்த தேவன் கர்த்தாவே சுவாமி. முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு நாங்கள் பாட போகிறோம். கர்த்தாவே, நான் உம்மிலே அன்பு கூறுகிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சுவாமி. நாங்கள் தியானத்தோடு, நமஸ்காரத்தோடு, கர்த்தாவே நீர் எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. என் இருதயத்தின் காயங்களை நீர் ஆற்றினீர் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கினீர் ஆண்டவரே. எனக்கு விடுதலை கொடுத்தீர் என்று நாங்கள் உணர்ந்து நாங்கள் இந்த பாடலை பாடுவோம். முள்ளுள்ள புதர்களின் மத்தியில். ஹல்லேலூயா. சௌந்தர்ய மாணவரே
ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் வெறுமை கர்த்தாவே சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை உயிர்ப்பித்தது ஆண்டவரே. எந்த ஒரு தகுதியும் இல்லாத எங்களை ஆண்டவரே உம்முடைய கிருபை சுவாமி இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் எங்களை நிற்க பண்ணினது ஆண்டவரே. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி கர்த்தாவே சுவாமி. உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் எப்பொழுதும் ஆண்டவரே, எந்நேரமும் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் சுவாமி உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்களை உயிர்ப்பித்தது, எங்களை தாங்கினது கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை வழி நடத்துகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களை நடத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லது. உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எம்முடைய இணையதளத்திற்குள்ளாக நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 8:30க்கும், ஆங்கில ஆராதனை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போலவே நேரிலே சபைக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள விரும்புவீர்களானால் கிருளப்பனையில் இருக்கிற கல்வாரி சபையிலே நீங்கள் எங்களோடு கூட இணைந்து கலந்து கொள்ள முடியும். அங்கு நடைபெறுகிற ஆராதனைகள் தமிழ் ஆராதனை காலை 7 மணிக்கும், சிங்கள ஆராதனை காலை 10:30க்கும், ஆங்கில ஆராதனை காலை 10 மணிக்கும் நடைபெறுகிறது. அதே போல் இணையதளத்தினூடாக உங்களால் எங்களோடு கலந்து கொள்ள முடியாவிட்டால் வாட்ஸ்அப் ஊடாக ஆடியோக்களை கேட்டு நீங்கள் தேவனை துதிக்க முடியும். ஆகவே திரையிலே காணப்படுகிற இந்த எண்ணிற்கு உங்களது பெயரையும் உங்களது தொலைபேசி இலக்கத்தையும் நீங்கள் அனுப்புவீர்களானால் எங்களால் முடியும். ஆராதனை ஆடியோக்களை உங்களுக்கு அனுப்பி வைக்க நீங்கள் அதில் கேட்டு தேவனை ஆராதிக்க முடியும். அதே போலவே உங்களுக்கு ஜெப தேவைகள் எதுவும் தேவையாயின், ஆலோசனைகள் தேவையாயின் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களால் அழைக்க முடியும். எம்முடைய ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகள் அளிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதே போலவே இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களாம் சந்தோஷமா இருக்கீங்களா? தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நாம் ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது நான் எப்படி இருந்தேனா? அந்த வசனம் தெரியுமா? மிக மகிழ்ச்சியாக இருந்தேன். நாங்கள் யாரெல்லாம் இன்றைக்கி காலையில் எழுந்தோடனே அப்பா இன்றைக்கி சண்டே சர்ச்சுக்கு போகணுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டீங்க? பட்டிருப்போம். சில பேர் அம்மா அப்பா எழுப்பும்போது அம்மா இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமேம்மா, இல்லை ஐயோ அதுக்குள்ளவா சண்டே வந்துருச்சு திரும்பமா சபை போகிறோம், அப்படியும் இருக்கலாம். ஆனால் தாவீது சொல்லும்போது நான் தேவாலயத்துக்கு போவேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டோம்மா. அப்புறம் அடுத்த ஒரு குரூப்பு வந்து எதற்காக ஆலயத்துக்கு வருகிறோம். ஒரு நாங்கள் படிக்கும்போது அந்த நர்சரி ரைமில் ஒரு ரைம் உண்டு, ஒருவேளை உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். பூனைக்குட்டியை பற்றி ஒரு ரைம். அது எப்படின்னா, பூனைக்குட்டி லண்டன் தேசத்தில் போய் ராணியை பார்க்க போச்சான். புசி கேட் வேர் டிட் யூ கோ அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்களாம், ஐ பீன் டு லண்டன் டு சீ த குவீன். ராணியை பார்க்க போனேன். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க, புசி கேட் வாட் டிட் யூ சீ தேர்? அங்கே போய் என்ன தான் பார்த்தேன் அப்படின்னோடனே அது என்ன சொல்லிச்சான், ஐ saw a frightened mouse under her chair. எப்படியா? ராணி உட்கார்ந்துருக்கிற அந்த அரண்மனையில் சிங்காசனத்துக்கு கீழே என்ன இருந்துச்சு? பயந்திருந்த ஒரு எலி இருந்துச்சு. யாரை பார்க்க போனோம்? ராணியை பார்க்க போனோம். ஆனால் என்னத்தில் பார்த்துட்டு வந்தோம்? எலிய. நிறைய நேரத்தில் நம்ம தேவ ஆலயத்துக்கு வரும்போது யாரை பார்க்க வருகிறோம்? யாரை சந்திக்க வருகிறோம்? யாரோடு பேச வருகிறோம்? யாருடைய வார்த்தைகளை கேட்க வருகிறோம்? மற்றதெல்லாம் ரொம்ப நல்லது தான். தேவனை குறித்து பாடுவது, தேவனை மற்றவர்களை பார்ப்பது எல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் எல்லாத்துலேயும் முக்கியமான காரியம் என்னது தெரியுமா? தேவனை பார்க்க வேண்டும். நானும் என் தேவனோடு உறவு கொள்ள வேண்டும். என்னுடைய சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற, அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வரும்போது ஒரு நாளும் அவர் நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டார். மற்றவங்க எல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க, ஆனால் ஏசப்பா மட்டும்தான் அவரை நம்பி வரும்போது உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டார், ஏமாற்ற மாட்டார். அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த காலை வேளையில் கூட அதை குறித்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய காரியங்களை குறித்து ஜெபம் பண்ணேன். என்ன தான் எதை பற்றி ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் கற்றுக்கொள்ளணும், என்னையும் சேர்த்து தான் எல்லாம் தேவன் பேசும்போது எல்லாருக்கும் உரியது. அப்போ ஆண்டவரே நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளணும்னா, ஒரு ஞாபகம் நம்மளை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசேஜ் ஆண்டவர் கொடுத்தாரு. அதை குறித்து தான் நான் வாசிக்க போகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 1-21 கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஆனால் ரொம்ப முக்கியமானது.
மனுஷ வார்த்தைகளை காட்டிலும் தேவ வார்த்தைகளை வாசிப்பது ரொம்ப முக்கியமானது இல்லை? எபேசியர் 5:1 21 நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன். வாசிக்கும் போது கவனமாய் கேளுங்கள். அந்த பிரசங்கத்தை காட்டிலும் தேவ வார்த்தைகள் அது உயிருள்ளவைகள். வாசிக்கும் போதே தேவன் உங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாமா? எபேசியர் 5:1 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்கள் ஆகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடையவில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாயும் இராதிருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரி, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவையானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினால் கீர்த்தனைகளினால் ஞான பாட்டுகளினால் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஆமேன் சொல்லாமா? ஆமேன் சொல்லாமா? தேவ வார்த்தைகளுக்கு. தேவ வார்த்தைகள் உண்மையானவைகள். இந்த காலை வேளையில ஆண்டவர் என்னோடு பேசினது என்ன தெரியுமா? இயேசுவை போல வாழ, இயேசுவிற்காக வாழ, இயேசுவோடு வாழ்வதற்கு ஒரு முறை உன்னை அழைக்கிறார். திரும்பவுமா சொல்கிறேன், இயேசுவோடு வாழணும், அப்புறம் இயேசுவை போல வாழணும், இயேசுவிற்காக வாழணும், அதற்காக அழைக்கிறார். இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது எல்லாம் இருக்குது. ஆனால் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரு, அயலகத்தார், என்னோடு வேலை பார்க்கிறவர்கள் இயேசுவை என்னில் பார்க்கிறார்களா? அதுதான் கேள்வி இன்னைக்கு இல்லை? எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறோம்? இந்த காலை வேளையிலே அதை குறித்து தான் இங்கே பேசுகிறோம். நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் உலகம் என்னை எப்படி பார்க்கிறது? நான் யார்? என்னுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்க்கும்போது, என் வார்த்தைகளை அவர்கள் கவனிக்கும் போது, என்னுடைய வாழ்க்கை முறைகள், என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய பண விஷயங்கள், என்னுடைய உறவுகளை பார்க்கும்போது இயேசு வெளிப்படுகிறாரா? அதுதான் கேள்வி. ஒருவேளை நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன், இல்லை காலேஜில் படிக்கிறேன், ஒரு வேலை ஸ்தலத்தில் வேலை செய்கிறேன். அவர்கள் ஒருவேளை அவங்க பைபிளை வாசிக்கவே மாட்டாங்க. ஆனால் எதுவுமே வாசிக்காம என்னைய பார்த்து இந்த நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்று ஒருவேளை அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவர் இவராக இருப்பாரா? இல்லை? If they are just going to watch me, watch my words, watch my way of life, watch my works, will that God be this God? இல்லை?
அல்லதான் இந்த அழகா பவுல் அப்போஸ்தலன் ரொம்ப அழகா நல்லா கிறிஸ்தவர்களுக்கு, தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு தான் இதை எழுதுறாரு. திருப்பி ஞாபகப்படுத்துறாரு நம்ம எல்லாருக்கும். ஏன்னா நம்ம இந்த கரை திரைப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, நீங்க இயேசுவின் அந்தகாரம், பின்னாடி வரமே நான் சொன்னேன், அந்த காலத்தில் இப்படி இருந்தீங்க, இப்போ அப்படி இல்லை. ஆனால் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இயேசுவுக்காக வெளிச்சமாய் வாழ்கிறீர்களா? 3 வகையான நடையை பற்றி சொல்றாரு. நீங்கள் அதை வாசிக்கும் போது கவனிச்சிருந்தீங்கள். நடுவுங்கள். வாக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸில். நல்லா என்னது ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நல்லா ஃபிட்டாக இருக்கணும்னா வாக்கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹீஸ் டாக்கிங் அபவுட் 3 வாக்ஸ். 3 வகையான நடையை பற்றி சொல்கிறாரு. அதை தான் பற்றி இன்னைக்கு வேகமாக சொல்லி முடிச்சு விடுகிறேன். வசனம் 1-7 அன்பிலே நடவுங்கள்ங்கிறார். நானும் நீனும் அன்பிலே நடக்கும்போது இயேசுவை பிரதிபலிப்போம். I reflect Jesus when I walk in love. 2வது வசனங்கள் 8-14 வெளிச்சத்திலே நடவுங்கள்ங்கிறாரு. வாக் இன் லைட். முதல்ல வாக் இன் லவ்ங்கிறாரு, 2வது வாக் இன் லைட். நம்ம வெளிச்சத்தில் நடக்கும்போது இயேசுவுக்காக பிரகாசிக்கிறோம். 3வது வசனங்கள் 15-21 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஞானத்திலே நடவுங்கள்ங்கிறார். வாக் இன் விஸ்டம். வாக் இன் விஸ்டம். இயேசுவை பின்பற்றுகிற வாழ்க்கையாக இருப்போம். 3 காரியம். 1, இயேசுவை பிரதிபலிப்போம், இயேசுவிற்காக பிரகாசிப்போம். 3வது இயேசுவை பின்பற்றுவோம். வாக் இன் லவ், வாக் இன் லைட், வாக் இன் விஸ்டம். முதலாவது இயேசுவை நாம் எப்படி பிரதிபலிக்க முடியும்? 2 கொரிந்தியர் 5:18-19 போட்டிருக்கு. நீனும் நானும் இயேசுவுக்காக ஒரு பிரதிநிதிகளாம், அம்பாசிடர்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தேசத்தில் அம்பாசிடர்ஸ் இருப்பாங்களே. இப்போ இந்த தேசத்தையும் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த உரிமையெல்லாம் கொடுத்துருக்காரு. உனக்கு எனக்கும் என்ன உரிமை கொடுத்துருக்காரு தெரியுமா? யோவான் 1:12 சொல்லியிருக்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உனக்கு உரிமை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா ஐ ரெப்ரசன்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இயேசுவை பிரதிபலிக்கிறேன். அதை தான் அவர் சொல்றாரு. இயேசுவை நான் பிரதிபலிக்கணுமா? இமிட்டேட் ஜீசஸ். இல்லை, பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல் நீங்க எல்லாரும் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. ஆனா நிச்சயமாக உன்னையும் என்னையும் பார்த்து நம்மளுக்கு நிறைய வித்தியாசம் உண்டு. ஆனால் மெஜாரிட்டி ஒன்றா தான் இருக்கும். ஏசப்பா மாதிரி இருக்கிறோமா? இயேசுவை பிரதிபலிக்கிறோம். ஏன்னா அவங்க அன்பிலே நடப்பவர்கள். ரொம்ப அழகாக சொல்கிறாரு, அவர்கள் அன்பிலே நடப்பவர்கள் சுயமாய் வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்வார்கள். அது ஒன் ஆஃப் த குவாலிட்டிஸ். 2வது, அன்பிலே நடப்பவர்கள் சுகத்திற்காக வாழாமல் தியாகத்தோடு வாழ்வார்கள். 3வது, அன்பிலே நடக்கிறவர்கள் வாழ்க்கை கடினமாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நடப்பார்கள். இல்லை, எப்படி இருக்குது? எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு உண்டு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கர கார் ஆக்சிடெண்ட்டில் அவங்க கணவரும் அவருடைய அக்காவும் அதே இடத்துல இறந்துட்டாங்க. இவங்களுக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் நிறைய எல்லாம் உடஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேலே கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. ஒன்றும் புரியாமல் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிசியோதெரப்பி எல்லாம் கொடுத்து அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் நினைவுகள் வந்துருச்சு. ஃபுல்லாக மறந்து போயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது மறந்து போச்சு, எல்லாம் மறந்து போச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு ப்ரேஸை லேச ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் லேசாக நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்கள போனால் அவங்க வீட்டில் போய் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக பாட்டு போடுவாங்க. அவங்களுக்கு பாட்டெல்லாம் ஞாபகம் இருக்குது, வசனம்லாம் ஞாபகம் இருக்குது, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ நான் அவங்க கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னா அவங்க ஏசப்பா தான். எப்போ பார்த்தாலும் ஏசுன்னு சொல்லுவாங்க. அதை தவிர யாரை பிடிக்கும்னா அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்டு சுதா. அவங்கள சொன்னாங்க, உங்களுக்கு சுதாவை ஏன் பிடிக்கும் அப்படின்னா, சுதா மாதிரி யாரும் அன்பு கூற முடியாது, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. ஆனால் தினமும் என்னை பாப்பா நடக்க முடியாது இல்லை நீ நடக்க முடியும், நீ அப்படியே கம்பல் பண்ணி நடத்தி கொண்டு போவா. அப்புறம் சில நேரத்தில் எனக்கு சுதா எனக்கு இதை சாப்பிட்டு போல ஆசை இருக்கும்போலாம் அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்தில் சேர்ந்துடும். சொல்கிறேன், அவளுக்கே நிறைய பிரச்சனைகள் உண்டு, அவளுக்கே நிறைய பொறுப்புகள் உண்டு. ஆனால் என்னைய நேசிக்கிறதுக்கு எனக்கு அவளுக்கு கொடுக்க ஒன்றுமே கிடையாது. இயேசுவை அவளிலே நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் 8 வருஷத்துக்கு அப்புறமா அவங்களால கொஞ்சம் நடக்க முடிஞ்சோடனே இந்த வாக்கர் வச்சு நடக்க முடியும். 1வது மாடி
இந்த ஸ்தூதா தினமும் சண்டே காலையில் போய் அந்த 1வது மாடியிலேருந்து மெதுவாக இறக்கி இவங்க காரில் ஏற்றி எங்கள் சபைக்கு கூப்பிட்டு வருவாங்க. ஆச்சரியமாக இருக்கும். வெறும் ஒரு வாரம் இல்லை, வாரம் வாரம். அன்பிலே நடக்கிறவர்கள் சுயமாய் நடக்க மாட்டார்கள். அன்பிலே நடக்கிறவர்கள் சுகத்துக்காக நடக்க மாட்டார்கள். அன்பிலே நடக்கிறவர்கள் அவர்களுக்கு கடினமாக இருந்தாலும் நம்பிக்கை கொடுக்கிறவர்கள். ஆண்டவர் இன்னைக்கு ஒன்று என்னை கேட்குறார். வசனம் 3ல் அழகாக போட்டிருக்காரு. 3 காரியம் சொல்லியிருக்காரு. வேசித்தனம், அசுத்தம், பொருளாசை கரைப்பட்ட உலகிலே இவர்களைப் போல வாழ வேண்டாம். வேசித்தனங்கிறது என்னுடைய உறவுகளிலே அன்பு இருக்கிறதா? வேசித்தனம்னா ஏமாற்றுறது இல்லை. அவர் சொல்கிறார், உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கிறதா? 2வது அசுத்தங்கிறது என் சிந்தனையில் வர்ற அசுத்தங்கள். மற்றவங்களை பற்றி தப்பாக நினைக்கிறதும் தப்பு தான், தப்பான காரியங்களை சிந்திக்கிறதும் தப்பு தான். அப்புறம் பொருளாசை, எனக்கு இந்த சுயமாக இருக்கிறவங்க தான் எப்போ பார்த்தாலும் எனக்குமாங்க, மற்றவங்கள யோசிக்கவே மாட்டாங்க. அன்பிலே நடக்கிறவர்களுக்கு இந்த குணங்கள் கிடையாது. இயேசுவை போல இருப்பார்கள். அவருடைய சிந்தனைகள், அவருடைய உறவுகள், அவருடைய விருப்பங்கள் கரைப்படாது. உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, ஆனால் உலகம் உங்கள் கூட இருக்கக்கூடாது. யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, இயேசுவை நான் பிரதிபலிக்கிறேனா? அது மட்டும் இல்லை, வசனம் 4ல் போட்டிருக்கு, என் வார்த்தை. இது வந்து வே ஆஃப் லைஃப். verse 3 வந்து இட் இஸ் அபவுட் யுவர் லைஃப் ஸ்டைல் மாங்களா. அது வசனம் 4ல் போட்டிருக்கு, உன்னுடைய வார்த்தைகள் வம்பு, புத்தியீனமான பேச்சு, பரியாசம். என் வார்த்தை எப்படி இருக்குது? சில நேரத்தில் நம்ம பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டோம். சில நேரத்தில் சொல்லுவோம், ஐயோ கெட்ட வார்த்தை எங்கள் வாயிலேருந்து வராது. ஆனால் மற்றவங்கள குறை சொல்கிற வார்த்தை வரும்ல, மற்றவங்களை தப்பு சொல்கிற வார்த்தை வரும்ல, புறங்கூறுதல், வம்பு பண்ணுற வார்த்தை. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வார்த்தை எப்படி இருந்தது? ஆண்டவர் அந்த விபச்சாரத்தில் பிடிச்சு வந்த ஸ்ரீயை கூட கிண்டல் பண்ணலை. என்ன சொன்னார்? நீ பாவம் செய்யாதன்னு கட்டாயம் அவளுடைய வாழ்க்கை தவறுங்கிறத உணர்த்தி கொண்டார். நானும் உன்னை மன்னிச்சிட்டேன், நான் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன். வார்த்தையில், அதில் வேதத்தில் போட்டிருக்க ஒரு வார்த்தையில் யாருமே குற்றம் கண்டுபிடிக்கலையாம். என் வார்த்தைகள். அது மட்டுமல்ல, வசனம் 5-6ல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் 2 காரியத்தை குறித்து ரொம்ப வார்னிங் கொடுக்குறாரு. தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள், தேவ கோபாக்கினைக்கு ஆளாவார்கள். அது ரொம்ப அந்த 5, 6, 7ல் தெளிவாக சொல்கிறாரு. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிராத ஆராதனைக்காரனாக, பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை. இப்படிப்பட்டவர்கள் மேல் தேவ கோபாக்கினை வருமா? தேவன் அன்புள்ளவர், ஆனால் அவருக்கு பிரியமில்லாட்டை என்னை சரி செய்கிற தேவனாக இருக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இல்லை, God loves me through his pruning. அதிக கனிகளை கொடுக்கும்படி அந்த செடியெல்லாம் வெட்டி விடுவார். நிறைய நேரத்தில், சில நேரத்தில் நம்மளுக்கு சிச்சைகள் வரும்போது அதை அசட்டை பண்ணாதே, யோசித்துப்பார் எதனால் சிச்சைகள் வருகிறது. நான் தேவராஜ்யத்துக்கு சுதந்திராளி இல்லை, ஐ பிலாங் டு த கிங்டம் ஆஃப் காட். நிறைய நேரத்தில் உங்களை இதில் சொல்லுவாங்க, எங்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க, அப்பா பேரை காப்பாற்று, குடும்ப பேரை காப்பாற்றும்பாங்க. நான் யார் பேரை காப்பாற்றணும்? இயேசுவின் பேரை காப்பாற்றணும். நான் போய் யார்ட்டையாவது நான் எஸ்தர், இல்லை நான் வந்து ஆப்ரஹாம், நான் ஐசக் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? இயேசுனா தான் ஞாபகம் வரும். நான் கிறிஸ்டியன் அப்படின்னு சொன்ன உடனே என்னையே பார்க்க மாட்டாங்க. ஓ அவங்களா, அப்போ அவர் மாதிரி இவங்க இருக்காங்களா? அன்பிலே நடவுங்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? ஷோ ஜீசஸ். ஒரே வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷோ ஜீசஸ். வாக் இன் லவ். ஆட்கள் வந்து இயேசுவை காட்டுவார். 2வதாக இயேசுவிற்காக பிரகாசிக்கிற வாழ்க்கை, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள்ங்கிறார். டிஎல் மூடிங்கிற ஒரு ஆக்கியோன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர், அவர் சொல்கிறாரு, இந்த லைட் ஹவுஸ் இருக்குல்ல, லைட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்கல்ல, நான் கப்பல்களுக்கெல்லாம் வழி காட்டுறது. லைட் ஹவுஸ் வந்து எப்பவுமே சத்தம் போடாதான், லைட் ஹவுஸ் வெறும் வெளிச்சம் தான் காட்டும். அவர் சொல்கிறாரு, உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சத்தம் போடுறது அவசியம் இல்லை, வெளிச்சம் காட்டினால் போதும். நிறைய நேரத்தில் நம்ம ரொம்ப சத்தம் போடுறோம், ஆனால் வெளிச்சம் இருக்குதா? மத்தேயு 5:14-16 அழகாக சொல்லிட்டார்ல, நீங்கள் யார்? யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள்
உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு உப்பு. டிக்ளேர் பண்ணாரு, இருங்கள் என்று சொல்லல, வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இயேசுவை அறிந்தவர்களுக்கு டிக்ளரேஷன் தான் ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஸோ ரெண்டாவது, அந்த எப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், they shine for Jesus. நீனும் நானும் ஷைன் பண்ணுறோமா? என்னுடைய படிப்பிலே, என்னுடைய வேலைகளிலே, என்னுடைய உறவுகளிலே, என்னுடைய பண டீலிங்ஸில் do I shine for Jesus? இல்லை, என்னைய பார்த்து நான் I stand out because I belong to Jesus. எல்லாத்துலையும் எதை செய்தாலும் பவுல் சொல்லுமே சொல்கிறார், நீங்கள் எதை செய்தாலும், ஈவன் சாப்பிட்றது செய்தால் கூட கர்த்தருக்காக செய்யுங்கள்ங்கிறார். through my life let the glory come to God. அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, வசனம் 8 சொல்லியிருக்கு, முற்காலத்தில் நீங்கள் இப்படி இல்லை, இப்போ அப்படின்னா என்னது? இயேசுவை அறிவதற்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, இயேசுவை அறிந்த பின் உள்ள ஒரு வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். அதை தான் கேட்குறாரு. people should identify, முந்தி அவன் இப்படி இருந்தான், ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஏதோ வித்தியாசம் இருக்குது இல்லை? வெளிச்சம் உள்ள வந்துருச்சுன்னா இருட்டு தன்னாப்பில் போயிடும். நான் தள்ளணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் இப்படி நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ நான் நல்லவனா ஆயிட்ட பிறகு, நல்லவளாம் ஆயிட்ட பிறகு, இந்த கெட்ட பழக்கெல்லாம் போன பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்வேன்னு சொல்கிற. அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இருளை நீ தள்ளவே முடியாது. ஆனால் ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லிட்டாரு? லெட் த லைட் இன். வெளிச்சத்தை உள்ள விட்ரு, அவர் தள்ளிடுவார் இல்லை? அதுதான் போட்டிருக்கார். முன் வாழ்க்கை, இப்போ இருக்க வாழ்க்கை வித்தியாசம் இருக்குதா? இயேசுவை யாரெல்லாம் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அவர் என் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம். எப்படி கிபி கிமு சொல்கிறோம்ல, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின், என் வாழ்க்கையிலும் அப்படி இருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படாத, ஒருவேளை நான் ஐயோ நான் அப்படி இருந்தேன் ஆனால் இப்போ கொஞ்சம் பின்வாங்கி போயிட்டேன்னா, சங்கீதம் 18:28 அழகா தாவீது சொல்கிறாரு, என் விளக்கை ஏற்றுவிப்பார், என் இருளை வெளிச்சமாக்குவார். ஒருவேளை மங்கி எறிஞ்சிக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாத, அவரால் முடியும். திரும்பவுமாய் உன்னை உயிர்ப்பிக்க முடியும். ஆனால் அதில் 9:10 உண்மையிலே நீ இயேசுவை பிரகாசிக்கிறாங்கிறதுக்கு 2 காரியம் சொல்லியிருக்காரு. 9ஆம் வசனம் சொல்லுது, ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை, என் வாழ்க்கையில் கனி இருக்குமா. அதான் ஒரு சைன். நான் இயேசுவின் பிள்ளைங்கிறதுக்கு சர்ச்சுக்கு வர்றது மட்டுமில்லை, காணிக்கை கொடுக்கறது மட்டுமில்லை, ஜெபிக்கிறது மட்டுமில்லை, கனியுள்ள வாழ்க்கை. 10வது வசனத்தில் என்ன போட்டிருக்கோம்? அவர்கள் தேவனை பிரியப்படுத்துவார்கள். அப்படின்னா என்னது? ஏன் பிரியம் இல்லை, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் நான் செய்வேன். இது 2 தான் சொல்லியிருக்காரு. அதில் கூட கனியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. என்ன மாதிரி கனியா? நற்குணம். நற்குணம்னா குட் கேரக்டர். அது மற்றவங்க தான் உன்னை பார்த்து சொல்லணும். 2வது சொல்லியிருக்கார் நீதி தேவன் கொடுக்குற நீதி. ஸோ ஃபஸ்ட்டு மற்றவங்க கொடுக்குற விட்னஸ், 2வது தேவன் கொடுக்குற விட்னஸ், 3வது உண்மை. அப்படின்னா என்னது? என் மனசாட்சியே எனக்கு விட்னஸ் கொடுக்கும். நற்கனி அதுதான். மற்றவங்க என்னைய பார்த்து சொல்கிறது, தேவன் என்னைய பார்த்து சொல்கிறது, அப்புறம் எனக்கே என்னைய பற்றி தெரியும். சங்கீதத்தில் ரொம்ப அழகாக தாவீதை பற்றி போட்டிருக்கு. 78 கடைசி 70 72 பின்னாடி நேரம் இருந்த வாசிங்க. அவன் கறவல் ஆடுகளுக்கு பின்னாடி மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, அந்த ஆடுகளை மேய்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக உண்மையாக மேய்க்கிறவனை ஆண்டவர் பிடிச்சி எடுத்து அவனை ராஜாவாய் மாற்றினார். எதை பார்த்தாரு? அவனுடைய உண்மை, அவனுடைய திறமை, அவனுடைய ஜாக்கிரதை. அதே மாதிரி நீதிமொழிகள் 22:29 போட்டிருக்கு, வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவன் நீசர்களுக்கு முன்பாக நிற்க மாட்டான், ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இஃப் யூ ஆர் கோயிங் டு பி த பெஸ்ட், whether it is a student or a worker or a best mom, best dad, அதில் போட்டிருக்கு, நீ உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்கும்போது ராஜாக்களுக்கு முன்னாடி நிற்கும் அளவுக்கு உன்னை உயர்த்துறாரு. உங்கள் படிக்கிற ஸ்கூலில், உங்கள் படிக்கிற காலேஜில், வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் நண்பர்கள் மத்தியில், are you shining? Are you standing out for Jesus? நான் சொன்ன மாதிரி என் ஹஸ்பண்ட் ஹெட் மாஸ்டர் அண்ட் கரஸ்பாண்டன்ட் இருக்கும்போது ரொம்ப அர்த்தமாக எப்பவுமே வீட்டுக்கு சொல்லுவாங்க, இருக்கிறதுலே ரொம்ப சோம்பேறிங்க, இருக்கிறதுலே எந்த விதமான ஒரு நோக்கம் இல்லாமல், ஒரு ட்ரீம் இல்லாமல் இருக்கிறவங்க யார் தெரியுமா? அந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க தான்பாங்க. அந்த பெற்றோரை கூப்பிட்டுனாலும் கண்டிக்கவும் மாட்டாங்க. ஒழுங்கீனத்தில் பிடிச்சிக்கிறதெல்லாம் இவங்க தான் பிடிப்பாங்க. பெற்றோரை கவனிக்கிறது, பெற்றோர் அவங்கள முயற்சி கொண்டு வரதில்லை. நீ இதை பண்ணலாம்,
ரொம்ப ஈஸி தெரியுமா? உங்கள் ஊரில் எப்படி தெரியுமா? எங்கள் ஊரில் +2 முடிக்க போகிற நேரத்தில் டே என்னடா பண்ண போகிறேன்னா, ஐயோ எனக்கு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு, அதனால் மியூசிக் எடுக்க போகிறேன். உடனே அவங்க கேட்பாங்க, மியூசிக் சோறு போடுமா, குடும்பத்தை நடத்துமா? நல்லது, நான் டேலண்ட்டை பற்றி தப்பாக சொல்லலை. உன்னுடைய நோக்கம் என்னவென்று உனக்கு தெரிய வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு அந்த மேன்மையான நோக்கமே இல்லையே. இயேசுவுக்காக நான் பெரிய ஆளாக வரணுங்கிற நோக்கம் இருக்கணும். ஐ நீட் டு ஷைன் ஃபார் ஜீசஸ். கீழே பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்றாரு, மேலே பாரு, நான் உன்னை உயர்த்துவேன். உன் திறமை, உன் உண்மை, கேன் யூ பி த பெஸ்ட்? நான் பார்க்குற வேலையை ஒருத்தர் கவனிச்சுட்டே இருக்கும்போது வந்து கேட்பாங்களாம், மற்றவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நீ ஏன் வித்தியாசமாக இருக்கிற? என்னைக்காவது உன்னை கேட்டிருக்காங்களா? உன்னுடைய ஒழுங்குகளை பார்த்து, உன்னுடைய திறமையை பார்த்து, உன்னுடைய ஜாக்கிரதையை பார்த்து, உன்னுடைய உண்மையை பார்த்து, ஷைன் ஃபார் ஜீசஸ். ஆண்டவர் இன்னைக்கு அதான் சொல்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஷைன் தெரியுமா? நீங்கள் பிலிப்பியர் 2:14-16 அப்புறம் வீட்டில் வாசித்து பாருங்களேன், போட்டிருக்கு. நீங்கள் சொல்லலாம், ஐயோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக அங்கே பேசுகிறீங்க, வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப கடினம். அவர் அப்பமே சொல்லிட்டாரு, மாறுபாடுள்ள கோணலான உலகத்தில் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசியுங்கள். என்னை சுற்றி இருக்கிறவங்க ரொம்ப கடினமானவர்கள் தான். ஒரு மாரல்ஸ் கிடையாது தான், ஒரு வேல்யூஸ் கிடையாது தான், ஒரு எத்திக்ஸ் கிடையாது தான். ஆனால் அவங்க மத்தியில் தான் என்ன பண்ணணும்? நான் பிரகாசிக்கணும். வெளிச்சத்துக்குள்ளே எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தால் ரொம்ப ஈஸி. இருட்டில் போய் நீ பிரகாசி. ஒரு நோக்கத்தோடு தான் உன்னை அங்கே வைத்திருக்கிறார். கடினமான கோணலான மாறுபாடு உள்ள சந்ததியில் ஏன் உன்னைய வச்சிட்டு இருக்கிறாரு? அந்த இருட்டுக்கு நீ வெளிச்சத்தை கொண்டு வா. இல்லை, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நிறைய நேரம் நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஏன் இங்கே வேலை செய்கிறேன், நான் ஏன் இந்த தெருவில் வாழ்கிறேன்னு கேட்காத. இருட்டை குறை கூறாதே, நீ வெளிச்சமாய் மாறிவிடு. நிறைய நேரத்தில் நம்ம மற்றவங்களை குறை சொல்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நீ பிரகாசிச்சிரு. இல்லை, காம்ப்ரமைஸ். சில நேரத்தில் கம்பெனிலேயோ வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் காம்ப்ரமைஸ் பண்ணும்போது தைரியமாக சொல்லு, நான் இதை செய்ய மாட்டேன், நான் இப்படி பேச மாட்டேன், நான் இப்படி நடக்க மாட்டேன். இல்லை, காலேஜஸில் அது மாதிரி ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். கோயிங் வித் த ஃப்ளோம்பாங்க ஆங்கிலத்தில். எல்லாரும் போகிறாங்க, அதோட சேர்ந்து போகிறாங்க. இல்லை, எல்லாரும் இப்படி போனால் நான் இப்படி தான் போவேன், ஏன்னா என்னுடைய தேவன் அப்படி இல்லையே. இல்லை, சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே பயங்கரமான ஒரு கரைப்பட்ட உலகம், கோணலான உலகம். ஆண்டவர் ஆனால் உன்னையும் என்னையும் நம்பிவிட்டாரே. ஷைன் ஃபார் ஜீசஸ். மூன்றாவதாக கடைசியாக வசனங்கள் 15-21, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஞானத்திலே நடப்பார்கள். ஞானம் என்னது? நீதிமொழிகள் 1:7 போட்டிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். நான் எவ்வளோதான் படிச்சிருந்தாலும், டிகிரி படித்து PhD படிச்சிருந்தாலும், அதெல்லாம் ஐ ஆம் அக்வயரிங் நாலேஜ். ஆனால் ஞானம், அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? அறிவு நம்ம கட்டாயம் வேணும், நிறைய அறிஞ்சிக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்துவது, என் வாழ்க்கையிலே அதை எப்படி உபயோகப்படுத்துவது, தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த கிருபை தான். அதுதான் விஸ்டம். விஸ்டம் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் யுவர் நாலேஜ். எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை திறமையாக செய்வதற்கு தேவன் கொடுப்பது. அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்படின்னா என்னது? கர்த்தருக்கு நான் பயந்த வேறு யாருக்கும் பயப்பட வேண்டாம், ஏன்னா அவர் எனக்கு சொல்லுவாரே. சங்கீதம் 32:8 அழகா போட்டிருக்கு, நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன்கிறார். அதான் ஞானம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய தீர்மானங்களை எடுக்கும்போது, ஒவ்வொரு நாளும் என் வழிகளை நான் யோசிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் நான் வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, ஒவ்வொரு நாளும் நான் வேலைகளை செய்யும் போது தேவன் எனக்கு உதவி செய்கிறார். ஞானத்திலே நடவுங்கள். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் தேவனை நம்பி, தேவன் மேல் சார்ந்து அவரிடம் கேட்கிறேன். தீர்க்க முடியாத காரியங்களாக இருக்கலாம், கடினமான காரியங்களாக இருக்கலாம், இதை எப்படி செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன். ஏசாயால ஒரு அழகான வசனம் இருக்குது, வலதுபுறம் போகணுமா இடதுபுறம் போகணுமான்னு திகைச்சு இருக்கும்போது, இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். God prompts you. சில பேர் சில நேரத்தில் நம்ம வேலை ஸ்தலத்தில் திடீர்னு கேள்வி கேட்கும்போது என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் இருக்கும்போது, ஒரு மனசுக்குள்ளே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகப்படுத்துவார். வீட்டில் கூட பிரச்சனைகள் முட்டிக்கிட்டு இருக்கும், எல்லாம் சண்டையாக இருக்கும்போதே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இதை எப்படி தீர்க்கணும்னு தெரியல, ஆண்டவர் சொல்லி தருவார்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று சேலஞ்ச் பண்ணி இதை தான் பண்ணு இப்படி தான் பண்ணுன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ப்ரெஷர் என்னையால் தாங்க முடியல. God will make a way. தேவனை சார்ந்து நடப்பவர்கள் அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, இவர்கள் கவனமாய் நடப்பதற்கு காலத்தை பிரயோஜனப்படுத்துவார்கள், தேவனுடைய சித்தத்தை அறிவார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வாழ்வார்கள். ஞானத்திலே நடக்கிறவர்கள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் போய்ட்டோம், நம்ம ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஒரு யூடியூப் வீடியோஸ் என்ன ஆயிரும் தெரியுமா? நீ சும்மா நேரம் போகலன்னு இப்படி லேசாக தான் தலை பார்ப்பேன், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிடும். காலத்தை பிரயோஜனப்படுத்துவார்கள். தேவனுடைய சித்தம் என்ன, ஏன் சித்தம் இல்லை அவர் சித்தம் என்னன்னு கேட்பாங்க. பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அதற்கெல்லாம் தேவனுடைய ஞானம் உதவி செய்யும். இந்த நாளிலே ஆண்டவர் அதை குறித்து நம்மகிட்ட பேசுகிறாரு. ஞானமாய் நடப்பவர் 15-16 ரொம்ப அழகாக போட்டிருக்கு. காலத்தை வீணாக்க மாட்டார்கள், கவனமாய் நடப்பார்கள். 2வது 17 சொல்லியிருக்கு, கர்த்தருடைய சித்தத்தை அறிவார்கள். மிக முக்கியமாக என்னென்னு போட்டிருக்கு தெரியுமா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். 18 அவங்க யார்? பரிசுத்த ஆவியானவளால் நிரப்பப்பட்டவங்க யாருன்னு அந்த வசனத்தில் 18 கீழே போட்டிருக்கு. மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவார்கள். நீ வயசானதுனால புத்தி சொல்கிறதில்ல, தேவ ஞானத்தினால் புத்தி சொல்லுவார்கள். யோசேப்பா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், மற்றவங்க எல்லார கடையில் அவங்க தான் யங். ஆனால் ராஜா அவங்களுடைய ஆலோசனையை தான் கேட்டான். ஸோ இட்ஸ் நாட் அபவுட் த ஏஜ். தேவ ஞானம் நீ மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல வைக்கும். அதே வசனத்தில் 18 போட்டிருக்கு, அவர்கள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவார்கள். எப்பொழுதும் அவர்கள் தேவனை ஸ்தோத்திரிப்பார்கள், தேவ பயத்தோடு கீழ்ப்படிவார்கள். ஒருவருக்கு ஒருவர் இல்லை, கீழ்ப்படிவார்கள். நான் பரிசுத்த ஆவியால் நிரம்பியிருக்கேங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? வெளி உலகம் நீங்கள் இங்கே உள்ளே உட்காந்து நம்ம கை தூக்கி ஜபம் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம தேவன் கொடுத்துருக்க ஒருவேளை வரத்தினால அந்நிய பாஷையினால் ஜபிக்கலாம். ஆனால் வெளி உலகத்துக்கு அது தெரியாதே. வெளி உலகத்தில் எப்படி தெரியும்? இதுதான் தெரியும். உன்னுடைய நீ சொல்கிற ஆலோசனையை பார்த்து இவளுடைய சஜஷன் மாதிரி தரல, ரொம்ப வயசாக சொல்கிறான், ரொம்ப விஸ்டமாக சொல்கிறான். அப்புறம் கர்த்தரை கீர்த்தனை பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் கடவுளுக்கு பயந்து இருக்கிறான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறா. அதில் இன்னொன்று கடைசி அதை முடிக்கும் போது அந்த வசனத்தை போட்டுக்கு, கர்த்தருடைய பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுப்பது, கீழ்ப்படிவது, சப்மிட் பண்ணுறது. நிறைய நேரத்தில் அப்படியே முரண்டு பிடிச்சிட்டு இருக்கோம்ல, ஏன் நான் சொன்னது தான் கரெக்ட் இல்லை. கர்த்தருக்கு பயந்தவர்கள் விட்டு கொடுப்பாங்க, ஆண்டவர் அவங்கள பார்த்துக்கிடுவாருன்னு விட்டுருவார். சண்டை போட்டுட்டு நிற்க மாட்டாங்க. ஃபைட்டிங் ஃபார் த ரைட் கிடையாது. சில நேரத்தில் ட்ரூத்துக்காக நிற்கணும், உண்மைக்காக நிற்கணும். மற்ற எல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். போகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போகிறது இல்லை. ஜேர்னி இஸ் ஷார்ட். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே 3 காரியம் தான் கேட்குறாரு. இயேசுவை போல வாழ நீ ஆயத்தமா? Are you ready to show Jesus? இயேசுவிற்காக வாழ நீ ரெடியா? ஷைன் ஃபார் ஜீசஸ். இயேசுவோடு வாழ ஆயத்தமா? ஷேர் ஜீசஸ். அவரும் நானும் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்கிற வாழ்க்கை. இது எப்படி முடியும்? தினந்தோறும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நான் அன்பிலே நடக்க முடியும், நான் வெளிச்சத்திலே நடக்க முடியும், நான் ஞானத்திலே நடக்க முடியும். உன்னை நம்பிவிட்டார், நம்பிக்கைக்கு பாத்திரமாய் வாழ்வாயா? மார்க் ட்வைன்கிறவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் 2 நாட்கள் முக்கியமாக. ஒன்று நீ பிறந்த நாள், 2வது சொல்கிறார் அதை விட முக்கியமானது நீ ஏன் பிறந்தாய் என்று புரிந்து கொள்கிற நாள். 2 days are important. The day you were born and the day you recognize why you were born. ஒரு நோக்கத்தோடு உன்னையும் என்னையும் ஜீவன் கொடுத்து வைத்திருக்கிறார். சும்மா வாழலை. ஆண்டவரே என்னை ஒரு மகனாக, மகளாக, கணவனாக, மனைவியாக, தாயாக, தகப்பனாக, சகோதரனாக, ஒரு வேலைக்காரராக எதுவாக நான் இருந்தாலும் ஏன் உமக்காக, இயேசுவை போல வாழ, இயேசுவோடு வாழ, இயேசுவிற்காக வாழ இந்த காலை வேளையில கேட்குற. கண்களை மூடி ஒரு நிமிஷம் கேட்கலாமா? ஆண்டவரே, எத்தனையோ நாட்களாக இந்த சபைக்கு வந்துட்டுருக்கேன், எத்தனையோ நாட்களாக நான் இயேசுவை அறிந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் வெளியே போகும்போது உலகம் உண்மை என்னிலை பார்க்கிறதா சுவாமி? நிறையா நேரில் நான் அதில் தோற்று போகிறேனே சுவாமி. ஆனால் இந்த நாளிலே மறுபடியுமா என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா.
எனக்கு நீர் உதவி செய்யும். நீர் எப்படி எல்லாரையும் அன்பு கூர்ந்து எல்லாருக்கும் உதவி செய்தீரோ, எல்லாருக்கும் உடைய அன்பை வெளிப்படுத்தினீரோ, நானும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மற்றவர்களை வெறுக்காதபடி நான் அன்பிலே நடக்க இயேசுவை அவர்கள் என்னிலே காண என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என்னை சுற்றி இருக்கிற உலகம் ரொம்ப இருட்டாக இருக்குது. பலவிதமான பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட உறவுகள், அசுத்தத்தில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் ஆண்டவரே, அந்த இருட்டில் நீர் என்னை ஒரு வெளிச்சமாய் மாற்ற மாட்டீரா சுவாமி. நான் உம்மை பிரகாசிக்க ஆண்டவரே அந்த வெளிச்சத்திலே என்னை நடத்தும். நிறைய நேரத்தில் தீர்மானம் எடுக்கும்போது நான் தவறி போயிடுறேனே சுவாமி, ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் நிறைய ஆலோசனை இருக்குதுப்பா, எப்படி வாழணும், என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. உமது மேற் சார்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் மேற்கொள்கிறவர்களாய், ஜெயம் கொண்டவர்களாய் ஆண்டவரே ஞானத்தோடு நடக்க எங்களுக்கு உதவி தாரும் என்று உன்னை அர்ப்பணிப்பாயா. இந்த நாளிலே நீ உன் மனதிலே எடுக்கிற தீர்மானங்களை அந்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய நோக்கம். நீ ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறாய், எதற்காக அந்த பள்ளிக்கூடம், அந்த காலேஜ், அந்த வேலை ஸ்தலம், அந்த குடும்பம் என்று அவருக்கு தெரியும். அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இயேசுவுக்காக வாழ்வாயா. ஆண்டவரிடம் சொல்ல, ஆண்டவரே இந்த நாளிலே என்னை திரும்பவுமாய் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் மூலம் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஐயா. என் மூலம் இயேசு வெளிப்படட்டும் சுவாமி. என்னுடைய குடும்பத்திலே வெளிப்படட்டும், நான் படிக்கிற இடங்களிலே வெளிப்படட்டும், நான் வேலை பார்க்குற ஸ்தலங்களிலே வெளிப்படட்டும், நான் வசிக்கிற இடங்களிலே இயேசு வெளிப்படட்டும் சுவாமி. என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவாயா அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறோம். எங்களால் முடியாது சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய துணை இல்லாமல் எங்களால் முடியாதப்பா. இந்த நாளிலே எங்களை நிரப்பும் சுவாமி, எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை பிரகாசியும் என்று உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உம்மிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாய் அதை தருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உமக்கு ஒரு வெளிச்சங்களாய், உமக்கு ஒரு உப்பாய் நாங்கள் மாறிவிட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரே, நான் ஒரு ஏனோ தானோ என்று சுவாமி மண்டையில் வராமல் உமக்கு ஒரு உகந்த பாத்திரமாக சுவாமி இந்த காலகட்டத்திலே உமக்காக பிரகாசிக்க, உமக்காக வாழ ஆண்டவரே நீர் எங்களுடைய உள்ளத்தில் பேசுனதுக்காக நன்றி ஆண்டவரே. யாராகிலும் இந்த இடத்துல சுவாமி உம்முடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக, உம்முடைய வார்த்தைக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோமோ சுவாமி, என்னை அர்ப்பணிக்கிறோமோ சுவாமி, அவர்களுக்கு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாகட்டும், தனிப்பட்ட ரீதியாக சுவாமி உம்மாண்டில் நாம் வருகிறோம். இந்த வேளையிலே சுவாமி எங்களை நீர் தொடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தில் பேசும்படியாகவும், எங்களுடைய இருதயத்தில் கலந்து கொள்ளும்படியாகவும் ஆண்டவருக்கு எங்களை அர்ப்பணிப்போம். முழு உள்ளத்தோடு, உண்மையோடு நாங்கள் தேவனுக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு ஒரு பாத்திரமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. யாவருமாக ஆண்டவரே
செபிப்போம் ஆண்டவருக்கு உனைந்திடும் தெய்வத்தை நோக்கி நாங்க பார்ப்போமாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பிதாவே. பெரிய கரகோஷத்தோடு என் தேவனை நாம் உயர்த்துவோமாக. அவருடைய கிருபைக்காக, அவர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, எங்களை ஸ்திகரித்ததுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. நன்றி பிதாவே. ஹல்லேலூயா. இப்பொழுது தேவனுடைய கிருபையும் குமாரனுடைய அன்பு பாசமும் பரிசுத்த ஆவியானுடைய அந்த வழி நடத்தலும் இன்றும் என்றும் எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக. ஆமேன்.